ஹீமா ரோஸ் அவர்கள் அகதி கிடையாது. வேற ஊர்ல இருந்து வரும்போது அப்படி சொல்லி இந்த வார்த்தை தவறாக இருந்திருக்கலாம். ஹீமா ரோஸ் அப்பா பிலிப் சவரிமுத்து விவசாய குடும்பத்திலிருந்து வந்த நபர் தான். தேவக்கோட்டை ஊர்ல ஒரு தமிழ் பெண்ணாக பிறந்து அங்க விவசாயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். ஹீமா ரோஸ் அரசியல் வாழ்க்கைக்கு முன்னாடி மார்டின் ஃபவுண்டேஷன்ல எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அவ்வளவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபரை கிண்டல் கேலி பண்றது நல்ல விஷயம் கிடையாது. நல்லது பண்ணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியும்ன்றதுல பாக்குறாங்க. எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டர் ஹீமா ரோஸ். அவங்களோட பணி செய்யற விதமா இருக்கட்டும், அவங்க டே டு டே ரொட்டீனே எடுத்துக்கோங்களேன். 5 மணிக்கு எந்திரிச்சு மற்றவங்களுக்கு பணி செய்யணுன்ற அந்த மைண்ட் செட் இருக்கட்டும். ஒரு ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்றதை விட நீ உன்னோட லைஃப்பை பாரு, தைரியமா இருன்னு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டரா இருந்தாங்க. எல்லாரும் ஒரே ஊரை சார்ந்தவங்க. எனக்கு வந்து ஒரு தூரத்து சொந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. சொந்த அண்ணன் கிடையாது. தொழிலதிபரோட மனைவியா இல்லாம மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற அந்த இன்டென்ஷன் எங்களுக்குள்ள எல்லாருமே ஒரு சீடா அவங்க விதைச்சிருக்காங்க. எங்க போனாலுமே அவங்களுக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஹீமா ரோஸை நோக்கி வந்தவங்க 4 பேருன்னு சொல்லி அந்த பெருமை சேர்க்கிற மாதிரி எங்களால என்ன முடியும்ன்றது சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணும். சாரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணாங்க. உங்க வியூஸுக்காக பண்ணிட்டு இப்போ தெரியாம பண்ணேன் அப்படி இப்படின்னா சொல்றாங்களே. பர்பஸா பண்ணல. சில இடத்துல பை மிஸ்டேக் தவறா நடந்தது. அதை போர்ட்ரே பண்ணணும்ன்றது கிடையாது. அடுத்தடுத்து போடுற வீடியோஸை பார்த்தாலே தெரியும். அது எவ்வளோ காஷியஸா பார்த்து அது ப்ராமினெண்டா இல்லாத மாதிரி என்ன பண்ண முடியும்ன்றதை பார்த்துட்டு தான் பண்ணியிருப்பேன். ஆரோஸ் நிலைக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் மெர்லினா கூட தான் இணைஞ்சிருக்கோம். வணக்கம். வணக்கம். ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, அது என்னன்னு கேட்குறக்காண்டி தான் உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூக்கு வந்தேன். ஆனால் அந்த இன்டர்வியூ எனக்கு கான்ட்ரவர்சி ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. ஸோ எது போனாலும் கான்ட்ரவர்சி, என்ன போனாலும் கான்ட்ரவர்சி அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு சிலரோட முகங்கள் இருக்குல்ல, ஆமாப்பா இவங்க முகம் கான்ட்ரவர்சி தான்ப்பா அப்படின்ற மாதிரியான முகமாக தான் எனக்கு தெரியுது உங்களை பார்க்கும்போது. என்னன்னா வீடியோ போடுறோம், அதில் ஒரு சில ஷார்ட்ஸ் கட் பண்ணி போகும்போது அகதி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியே வருது. ஹீமா ரோஸ் அவர்கள் அகதியா? ஹீமா ரோஸ் வந்து பர்மாவில் பிறந்து வளர்ந்தவங்களா, இல்லை பர்மாவில் இருந்து பொழைக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தவங்களா அப்படின்ற கேள்வி தான் இப்போ எல்லாருக்கிட்டையுமே ஒரு கேள்வியாகவே இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பதில்? ஹீமா ரோஸ் அவர்கள் வந்து அகதி கண்டிப்பாக கிடையாது. மேபி தமிழ் உச்சரிப்பில் நம்ம வேற ஊர்லேருந்து வரும்போது அப்படி சொல்லி இந்த வார்த்தை தவறாக இருந்திருக்கலாம். பட் நம்ம எல்லாருமே இந்தியன் ஒரிஜினை சேர்ந்தவங்க. விவசாய குடும்பத்தில் ஹீமா ரோஸ் அவர்களோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிலிப் சவரிமுத்துன்றவர். அவருக்கு 3வது மகள் தான் ஹீமா ரோஸ் அவர்கள். விவசாய குடும்பத்திலிருந்து வந்த நபர் தான். எங்கள் ஆரிஜின்ஸ் டிசெண்டன்ஸ் எல்லாம் வேணால் அந்த ஊர்லேருந்து இருந்திருக்கலாமே தவிர, தேவக்கோட்டைன்ற ஒரு ஊரில் ஒரு தமிழ் பெண்ணாக தேவக்கோட்டைன்ற ஊரில் அவங்க பிறந்து அங்கே அவங்க விவசாயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான். எங்க ஆரிஜின் மேபி வேற ஊரை சேர்ந்து இருந்திருக்கலாம். பட் நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் தானே. ஸோ அந்த அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட் இருந்து வரவங்க தான். அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா பிலிப்ன்றவர், அவர் ராணுவ படையில இருந்த ஒரு நபர் தான். ஓ, ஹீமா ரோஸ் அப்பா வந்து ராணுவ பிலிப்ன்றவர் வந்து அவர் ராணுவ படையில இருந்த ஒரு நபர். ஏன்னா இப்போ அவங்களோட ஃபேமிலி எல்லாம் பின்னாடி பார்க்கும்போது அவங்களா அப்போ அங்க பர்மால இருந்து வந்தவங்க தானா? ஆமா, ஆரிஜின்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அப்பா, இப்போ எங்க அப்பா எல்லாருமே நிறைய பேர் லைக் ஃப்ரம் தட் ஆரிஜின்ல இருந்து. நாங்க அது அகதின்னு சொல்ற பதிலா நாடு திரும்பிட்டோம்னு சொல்றது இஸ் a better word போல இருக்கு. அகதின்ற யூஸ் பண்ணாம திருப்பி சொந்த நாட்டுக்கே வந்துட்டோம். கரெக்ட். நம்ம எந்த ஊருக்கு நம்ம இப்போ துபாய்க்கு போவோம், கேரளால இருக்கிறவங்க துபாய்க்கு போவாங்க, இந்த மாதிரி மற்ற ஊருக்கு போகும்போது என்னதான் நம்ம நாடு திரும்பிட்டோன்றது தான் மேபி would have been a correct word. அது ஒரு கான்ட்ரோவர்சி ஆக்குறது வந்து தவறான விஷயம். எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்றா அப்படி சொல்லாம இருக்கிறது இஸ் a good thing. ஏன்னா சமூக வலைதளங்கள் ஃபுல்லாமே ஒரு கேள்வி என்ன வந்துச்சு, அதிகமான கேள்வி வந்தது, அகதியா வந்தவங்களால எப்படி 5000 கோடி சம்பாதிக்க முடியும் அகதி? ஏன்னா அந்த வார்த்தையை வந்து அவங்க ரொம்ப இறுக்கி கெட்டியா பிடிச்சுக்கிட்டாங்க. அது ஒரு தவறான வார்த்தைன்னு நான் நினைக்கிறேன். அது அப்படி யூஸ் பண்ணாம இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா யாருனாலையும் உழைப்பு இல்லாம இந்த அளவுக்கு வந்திருக்க வாய்ப்பில்லை. ப்ளஸ் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல இருந்து ஒருத்தவங்க இந்த லெவலுக்கு வராங்கன்னா அதை நம்ம பாராட்ட முடியும். இந்தியாவிலே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேமிலியாக இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. அது ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்லேருந்து தான் இந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை கொச்சப்படுத்துறதுல ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. ஏன்னா இப்போ நான் உங்ககிட்ட பேசுனது என்னன்னா, ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு கான்ட்ரவர்சியோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம்,
திருப்பியும் அந்த இன்டர்வியூக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி வருது. தொடர்ந்து நிறைய விமர்சனங்களை சந்திச்சுட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு பார்க்கும்போது? அது எப்படி சொல்றது? நம்ம எத பண்ணாலும் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரோவர்சி. பப்ளிக் ஃபோரம்ல இருந்தா யார் நல்லதும் சொல்லுவாங்க, கெட்டதும் சொல்லுவாங்க. ஸோ அத ரொம்ப மேட்டர் பண்ணாம, நம்ம குடுக்க வேண்டிய கிளாரிட்டி என்னவோ அத கரெக்ட்டா குடுத்துடணும்னு நெனைப்பேன். ஸோ அதே மாரி இப்போ நான் அந்த சாரி வீடியோ திருப்பியும் ஏன்னா அதையும் நிறைய விமர்சனங்கள் வந்து ஆமா. பண்ணாங்க. நான் அது வந்து அத பத்தி ஒரு கேள்விகள்லாம் இன்னைக்கு கேட்டேன். நான் சாரி போட்டதுக்கு காரணமே, ஏன் அன்னைக்கு நீங்க கட்டலன்னு கேட்டது தான். சாரி வீடியோ வந்து இவங்க வந்து அப்லோட் பண்ணாங்க. அப்லோட் பண்ணும்போது எனக்கு தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அந்த தம்ப் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜெனரேட் ஆயிடுமா? ஸோ அப்ப இவங்க வியூஸுக்காக தான் வேணும்னே பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு சில நபர்கள்லாம் எடுத்து எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. இல்ல இல்ல இவங்க வியூஸுக்காக பண்ணிட்டு இப்போ உட்காந்துட்டு தெரியாம பண்ணேன் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களே. அப்ப எது உண்மை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெல்லாம் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பதில்? சில இடத்துங்கள்ல பை மிஸ்டேக் தவறா நடந்தத, அத போர்ட்ரே பண்ணணுன்றது கிடையாது. அந்த இன்டென்ஷனே கிடையாது. அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸ பார்த்தாலே தெரியும். அது எவ்ளோ காஷியஸா பார்த்து, அது ப்ராமினென்ட்டா இல்லாத மாரி என்ன பண்ண முடியுன்றத பார்த்துட்டு தான் பண்ணியிருப்பேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு ஆங்கிளையும் பார்த்து பார்த்து தான் அதுக்கப்புறம் அப்லோட் பண்றோம். ஏதோ ஒரு வீடியோ அப்படி போயிருக்கலாம். பட் அந்த வீடியோ நான் டெலீட் பண்ணியிருந்தாவோ, நான் வந்து தோல்வி அடைஞ்சுட்டேன்ற மாரி ஆயிரும்ல. ஸோ நான் ஏன் அந்த இடத்த குடுக்கணுன்றதுக்காகவே இட் வாஸ் ஸ்டில் எக்ஸிஸ்டிங். உழைச்சு நிறைய விஷயங்கள் வந்து தாண்டி இப்போ நம்ம வந்து ஒரு எம்எல்ஏவா ஆக்கியிருக்கோன்றப்போ ஒரு சில நபர்கள் இல்ல இல்ல இவங்க வந்து காசு கொடுத்தாங்க, இவங்க வந்துட்டு நிறைய ஓட்டுக்கு வந்து செலவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களும் இந்த சமூக வலைதளங்கள்ல நம்மளோட வீடியோஸ் கீழே வந்து வருது. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? லீமா ரோஸ் அவர்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரசியல் வாழ்க்கைக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மார்ட்டின் ஃபவுண்டேஷன் நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருப்பேன். மார்ட்டின் ஃபவுண்டேஷன்ல எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ அவங்க சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்ல எவ்வளோ சர்வீஸ் பண்ண முடியும். அவ்வளோ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர கிண்டல் கேலி வந்து பண்றது வந்து நல்ல விஷயம் கிடையாது. இப்ப அவங்க நல்லது தான் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த மாரி ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்து சூஸ் பண்ணி, மக்களுக்கு என்ன சேவை செய்ய முடியுன்றதுல பார்க்குறாங்க. அதையே ஒரு விஷயமா எடுத்து, அதையே திருப்பியும் அத பத்தி அவங்க இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்க, காசு குடுத்தாங்க. காசு குடுத்து தான் ஓட்டு வாங்கியிருந்தா, யார் வேணா ஜெயிச்சு வந்திருக்கலாம். அவங்களோட அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு மக்கள் அவங்க மேல நம்பிக்கை வச்சனால மட்டும் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு அவங்க எம்எல்ஏவா இருக்காங்க. எப்படி 5000 கோடி சம்பாதிச்சீங்க? தொடர்ந்து கேட்குற கேள்வி என்னன்னா, எப்படி இவங்களால 5000 கோடி சம்பாதிக்க முடிஞ்சது? எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டே இவங்க வந்து இவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம்? அப்படின்ற ஒரு கேள்வியை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்காங்க. டாட்டாவா இருக்கட்டும், இல்ல மத்த பெரிய நிறுவனங்களோட ஓனர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் மத்த ஊரு ஆரிஜின சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. பட் எல்லாரும் ஒரு கடின உழைப்பு, அதுக்குண்டான கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க், பல பிஸ்னஸ்கள், பல இட்ஸ் ஒரு இடத்துக்கு ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ அதுக்குண்டான கஷ்டப்படாம ஒரு யாருக்கும் நிலைக்காது. கஷ்டப்படாதது ஈஸியா போயிடும்ன்றதுல நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒவ்வொரு பல பிஸ்னஸ்கள் பண்ணி, மத்த ஊர்லேருந்து என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்? இந்த மாரி நெறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்காங்க. ஸோ இப்போ உங்கள பத்தி சொல்லுங்க. அதாவது என்ன பண்ணாலும் ஏதாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம என்னதான் பண்றது? அப்படின்ற ஒரு கேள்வி வந்துரும் உங்கள அறியாமலே. ஏன்டா அது இத தொட்டா இதுல ஒண்ணு சொல்றாங்க, அத தொட்டா ஒண்ணு சொல்றாங்க. எதையோ பழசு கிழசுலாம் இழுத்துட்டு வந்து எதேதோ திருப்பி திருப்பி த்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, அப்ப நான் எப்பதான் எந்திரிச்சு வரது? அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள என்னைக்காவது எழுந்தது உண்டா? எனக்கு வந்து கடவுள் கிருபை மேல ரொம்ப உண்மையிலேயே மனசால வந்து கடவுளோட கிருபை இல்லாம யாருமே ஒரு இடத்துல வந்து நிரந்தரமா நிக்க முடியாது. அப்படி ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கட்டும் சரி, பாசிட்டிவ் கமெண்ட்ஸா இருக்கட்டும் சரி, அந்த இடத்துல நம்ம இருக்கணும்னு கடவுள் நெனச்சா மட்டும் தான் நம்ம இருக்க முடியும். ஸோ நெகட்டிவிட்டிய நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, உலகத்துல இருக்கிற நல்ல பாசிட்டிவ் விஷயத்த கொண்டு வந்து 4 பேருக்கு நல்லது பண்ணணுன்றதுல தான் நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். ஸோ யார் என்ன சொன்னாலும், என்ன ஃப்ளாஷ்பேக் எடுத்தாலும், இல்ல என்ன ஃபார்வர்ட் போனாலும், மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுல தான் குறியா இருக்கணும். ஸோ இப்போ உங்களோட அரசியல் லைஃப்ல வந்துட்டு இப்போ லீமா ரோஸ் மேம் கூட வந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல நானும் அரசியல் பணிக்குள்ள இறங்கணும், நானும் அரசியல் செய்யணும் அப்படின்ற ஆசை ஏதாவது ஒண்ணு தோணுனது உண்டா உங்களுக்கு? எனக்கு வந்து அ இப்போ எம்ஜிஆருக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்க தலைவர் எம்ஜிஆருக்கே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டரா இருந்தது யாரு? சொல்லுங்களேன். ஒரு புரியல எனக்கு. தலைவர் எம்ஜிஆருக்கே இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டரா இருந்தது யாரு? ஆமா, அவரோட கட்சி ஆரம்பத்துல அண்ணா. இருந்தாங்க. எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டர் லீமா ரோஸ். ஏன்னா, அவங்களோட பணி செய்ற விதமா இருக்கட்டும் சரி, அவங்க விடிய காலையில எந்திரிச்சு அவங்க டே டு டே ரொட்டீனே எடுத்துக்கங்களேன். ம். அவங்களோட எந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு மத்தவங்களுக்கு பணி செய்யணுன்ற அந்த மைண்ட் செட் இருக்கட்டும் சரி,
அவங்க ட்ராவல் பண்ணுற ஃபாஸ்ட்டான ஸ்பீடாக இருக்கட்டும் சரி, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற அந்த இன்டென்ஷனாக இருக்கட்டும் சரி, எனக்கு அவங்க ஒரு ரோல் மாடல். அவங்கள வந்து ஒரு ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டர். இப்போ என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நான் பார்த்துருந்ததுக்கு கூட, நீ தைரியமாக இரு, நீ நீ உன்னோட லைஃப்பை பாரு, தைரியமாக இருன்னு அந்த ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபேக்டராக இருந்தாங்க. என்னைய மாதிரி பெண்களுக்கு அவங்க ஒரு முன் உதாரணம். ஸோ அதாவது நம்ம ஒரு விஷயம் பண்ணாலே நம்மளோட கடந்த காலத்தை தோண்டி 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 நம்மளை வந்து எந்த அளவுக்கு டிஸ்கிரிமினேஷன் பண்ண முடியும், நம்மளை எந்த அளவுக்கு இவங்க வந்து வளர விடாமல் தடுக்க முடியும், அமுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஃபுல்லாமே இந்த சமூக வலைதளங்கள், அதாவது ட்விட்டராக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராங்க. இவங்க வந்து முன்னாடி யார் தெரியுமா, இவங்க எப்படி இருந்தவங்க தெரியுமா, இவங்க என்னெல்லாம் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம், அது உண்மையா பொய்யா, அது அந்த டைம்ல அது என்னவா இருந்தது, அது இப்போ எப்படி ஆயிருக்கு, என்னவா முடிஞ்சிருக்குன்னு எதை பற்றியுமே யோசிக்காம டக்குன்னு பச்சை குத்தி அதாவது முத்திரை ஒன்று குத்துறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? நான் எதையுமே என்கரேஜ் பண்ணுறதில்ல. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ப்ரெசென்ட் என்னன்றதை பார்ப்போம். வாட் இஸ் டுமாரோ, இதை மட்டும்தான் நான் நோக்கி ட்ராவல் பண்ணுவேன். என்றைக்குமே வந்து இதை நம்மளை சொல்லிட்டாங்க, அதை நம்மளை சொல்லிட்டாங்கன்னு பார்த்தா நம்ம எங்கேயுமே எந்திரிச்சு நிற்க முடியாது. ப்ரூவ் தெம் ராங். உங்களுக்கு சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியும், எந்த இடத்துல நம்ம சாவியை தொலைச்சோமோ அந்த இடத்துல தான் நம்ம தேட முடியும். அந்த மாதிரி எங்கே நம்ம கீழே இறங்கி போகணுமோ அதே இடத்துல ஷைன் பண்ணுன்றது மட்டும்தான் குறிக்கோள். ஸோ அதே மாதிரி ஆரம்பத்துல வந்து பொண்ணா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. இல்லை அண்ணன் பொண்ணு அப்படின்றப்போ கூட பிறந்த அண்ணனா, இல்லை அப்போ உங்களோட ஃபேமிலி யாரு, இப்போ உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கும்ல, ஸோ அதை பற்றி எல்லாம் சொல்லுங்க. எங்க எங்க ஐயா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிச்சைன்னு சொல்லிட்டு எங்க ஐயா. அவங்கலாம் பர்மால இருந்தவங்க. பர்மால இருந்து கொஞ்சம் நல்ல வெல் ரெப்யூட்டடா இருக்கிற டைம்ல தான் அங்க வார்லாம் நடந்தனால, அங்கேருந்து எல்லாரும் நாடு திரும்பிட்டாங்க. நான் அகதின்னு சொல்ல விரும்பல. நாடு திரும்பி சொந்த நாட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த எல்லாரும் வந்து அந்த கப்பல்ல வந்து சேர்ந்து இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா சாதாரணமான ஒரு ஸ்கூல்ல தேவக்கோட்டைன்ற அதே இடத்துல ஒரு ஹோம்ல தான் எங்க அப்பாலாம் வளர்ந்து, அப்புறம் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு தொழில் அதிபராகி அதுக்கப்புறம் இருக்கிறோம். எனக்கும் ஆண்டிக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லோரும் ஒரே ஊரை சார்ந்தவங்க, ஒரே ஆரிஜினை சார்ந்தவங்க. எனக்கு வந்து ஒரு தூரத்து சொந்தம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சொந்த அண்ணன் கிடையாது, ஒரு தூரத்து சொந்தம் மாதிரி. அப்படி இருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே எங்கள் சொசைட்டியை நோக்கியோ இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு லேடியாக இருந்து வீட்லேயே ஒரு 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 நல்ல தொழிலதிபரோட மனைவியாக இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற அந்த இன்டென்ஷன் எங்களுக்குள்ள எல்லாருமே ஒரு சீடாக அவங்க விதைச்சிருக்காங்க. ஸோ எங்கே போனாலுமே அவங்களுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி லீமா ரோஸை நோக்கி வந்தவங்க 4 பேருன்னு சொல்லி அந்த பெருமை சேர்க்குற மாதிரி எங்களால் என்ன முடியுன்றது சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணுன்றது தான் எங்கள் இன்டென்ஷன். ஓகே, அதுதான். இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லீமா ரோஸுக்கு அண்ணன் இருக்காரா, அண்ணன் பொண்ணு தானா இவங்க, ஏன்னா நம்ம ஒரு விஷயம் சும்மா எதர்ச்சியாக சொல்லிடுறோம். ஆனால் அவங்க ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு தோண்ட ஆரம்பிச்சு இதெல்லாம் உண்மை கிடையாது, பொய் சொல்கிறாங்க, இவங்க பிரபலம் அப்படின்றக்காண்டி லீமா ரோஸோட பேரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பரப்பாங்க. நாங்கள் எல்லாரும் ஒரே ஊர், நாங்கள் சொந்தம் தான், அதுக்காக டைரக்ட் அண்ணன்லாம் கிடையாது, நாங்களாம் சொந்தம். பட் நாட் டைரக்ட் பிரதர். டைரக்ட் பிரதர்ன்னு சொன்னால் அது தப்பு. அது வந்து எங்கள் சேம் இதை சார்ந்தவங்க. ஸோ வி ஆர் ஆல் இன்டர் ரிலேட்டட். ஸோ ஒரு தூரத்து சொந்தம், அந்த ஒரு சர்க்கிள்குள்ள எல்லாருமே அதை வந்து ஒரு 4 கமெண்ட் போட்டு அதை வந்து கான்ட்ரவர்சி ஆக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் தவறான விஷயம். ஓகே, ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணால் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்காங்களே, இது என்னைக்காவது ஸ்டாப் பண்ணணும், இது எப்படியா தடுத்து நிறுத்தணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது யோசிச்சது உண்டா? எனி பப்ளிசிட்டி பி இட் பேட் ஆர் குட், லீவ் இட் த வே இட் இஸ். நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ எதனாலும் சரி அடிக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு, என்ன பண்ணாலும் அடிப்பாங்க அப்படிங்கிறது. வாட்எவர் தே டு, நம்ம நோக்கத்தில் கரெக்டாக, நம்ம இன்டென்ஷன்ஸில் கரெக்டாக, நம்ம வந்தது பப்ளிக் ஃபோரம்க்கு எதுக்காக வந்திருக்கோம், சர்வீஸ் பண்ணோன்ற இன்டென்ஷனோட. அதை கரெக்டாக கடன் பிடிச்சு 4 பேருக்கு நல்லது பண்ணுறது, இன் ஃப்ரேம் பிஹைண்ட் த ஃப்ரேம், ஏதோ ஒரு வகையில் நல்லது பண்ணி ரீச் ஆகி போய் சேர்ந்தா போதும். ஓகே, ஸோ இந்த ஆட்சியை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஒரு பெண்ணாக நான் உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, தாவேகா தலைவர் விஜய் அவரோட ஆட்சி நடந்துட்டு இருக்குது. நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமூகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட கோயம்பேட்டில் ஒரு 2 பெண்ணை வந்துட்டு கார் மோதி ரீசெண்டாக வந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா திருச்சியில் ஒரு ஹஸ்பண்டே வந்துட்டு ஒரு ஒய்ஃபை வந்து பண்ணுறான்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னமும், அதாவது எங்கள் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு அதிக அளவில் நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து ஒரு சில இடங்களில் ஒரு சில விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது இப்போ?
பொதுவாக நம்ம வந்து கிரைம்ஸ் எல்லா இடத்துலையும் நடக்க தான் செய்யும். எல்லா இடத்துலையுமே ஏதாவது தப்பு நடக்க தான் செய்யும். அதுக்காக கட்சித் தலைவர் சொல்லி தான் இது நடந்துச்சான்னா நம்ம சொல்ல முடியாது. அங்கங்கே நடக்கும். பட் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட் ஸ்ட்ராங்காக என்ன கொடுக்க போகிறாங்க, அந்த இப்போ யுஏஇ மாதிரி ஊரில் இருக்கட்டும், ஒரு தப்பு பண்ணால் பப்ளிக் ஃபோரமில் அது தெரியுது, தெரிய வரனால அடுத்தவன் தப்பு பண்ணுறதுக்கு யோசிக்கிறனால அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சட்டங்களை ஸ்ட்ரிக்ட் பண்ணால் க்ரைமை கண்டிப்பாக நம்ம தடுக்கலாம். அது அடுத்தவன் அந்த தப்பு பண்ணுற முன்னாடியே அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இது பண்ணால் நாளடைவில் இதுதான் நடக்க போகுதுன்றது தெரியறனால. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆக்கினாலே போதும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த தாவேகா ஆட்சி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே முடிஞ்சிருக்குன்றப்போ, இந்த ஆட்சி காலம்ன்றது எப்படி இருந்துட்டு இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்த வரைக்கும் என்ன அனலைஸ் பண்ணியிருக்கீங்க இந்த தாவேகாவோட ஆட்சி காலம் அப்படிங்கிறது? ஐ திங்க் இப்போ நம்ம ஜட்ஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ரொம்ப ஏர்லின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப ஏர்லியாக கேட்குறோம். மேபி வி ஷுட் கிவ் தம் அட்லீஸ்ட் 6 to 7 months டைமாவது நம்ம கொடுக்கணும். அதுக்குள்ளே அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது வந்து யாராக இருக்கட்டும் சரி, யாராக இருக்கட்டும் சரி, ஃபஸ்ட்டு ஒரு சேரில் புதுசாக உட்கார்றாங்கன்னா அவன் இப்படி உட்காந்துட்டான், அவன் அப்படி உட்காந்துட்டான்னு சொல்கிறது, கிவ் தம் சம் டைம் டு ஜட்ஜ். விஜய் அவர்களும் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சியிலையுமே சொன்னது என்னன்னா, ஒரு 6 மாதம் டைம் தரோம், நீங்கள் எப்படி ஆட்சி செய்கிறீங்கன்னு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் எல்லா கட்சி தலைவர்களுமே சொன்னாங்க. நான் அதை ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் வந்து உள்ளே வந்தோம். ஆனால் ஆரம்பித்த ஒரே மாதத்தில் திமுக சார்ந்த ஆட்கள் நிறைய விமர்சனங்கள் நிறையா வந்துட்டு விஜய் இப்படி பண்ணுறாரு, விஜய் அப்படி பண்ணுறாருன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லிட்டாரு திமுக அப்படிங்கிறது. ஆனால் அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, மற்றும் பலர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து எப்பயுமே அதிமுக வந்து தான் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, மற்றும் பலர் கூட சேர்ந்துட்டு என்னோட ஆட்சியை வந்து கவுக்க பார்த்தாங்க. அதாவது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தாவேகா ஆட்சியை வந்து கவுக்கிறதுக்காக ஒரு திட்டம் வந்து பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதானா? அந்த விஷயம்லாம் ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் மக்கள் பணி, மக்களுக்கு நல்லது. எங்கள் தலைவி ஜெயலலிதாவாக இருக்கட்டும் சரி, மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றதுல தான் நாங்கள் சார்ந்திருப்போம். எதிர்கட்சி என்ன பண்ணுறாங்கன்றதுல எங்களுக்கு சார்ந்தது கிடையாது. எப்போவுமே மக்கள் பணி, மக்களுக்கு என்ன ரீச் பண்ண முடியுன்றதுல மட்டும்தான் நாங்கள் கவனமாக இருக்கோம். யார் என்ன யாரை பற்றி ப்ளேம் பண்ணிக்கிறது எங்களுக்கு தட் இஸ் நாட் அவர் இன்டென்ஷன். எங்கள் கொள்கை மக்களுக்கு நல்லது நடக்கும். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ. மிக்க நன்றி.